சட்டி எல்லாம் உருட்டுற சத்தம் வந்து பார்த்தா இருக்கிற எல்லாத்தையுமே யாரோ தின்னு போட்டு போயிருக்காங்க. அப்புறம் நம்ம டைரக்டர் வரான். வீடே ஒரு மாதிரியா இருக்குது. சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு கோயில் மாதிரி நடத்துறாங்க. உத்ராட்ச கொட்டையோட நம்ம ஆளு கையில திரிறாரு. பாருங்க என்னெல்லாம் கையிலையும் கழுத்துலையும் போட்டிருக்காங்கன்னு. என்னன்னு கேட்டா நடந்த கதையெல்லாம் சொல்ல இதையெல்லாம் நம்ம ஆளு நம்ப மாட்டான். கரெக்டா இப்ப மணி 11 ஆயிடுச்சு. இப்ப பாரு வாட்ச் நிக்குதா, வெளியில சத்தம் கேக்குதா, கொலுசு சத்தம் கேக்குதா, அப்புறம் கருப்பு ரூபம் தெரியும் பாரேன் அப்படி இப்படின்னு சொல்ல, அட போங்கடா நான் கதவை திறக்கிறேன்னு கதவை திறந்தா ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த புள்ளைய பார்த்ததும் எல்லாரும் பயப்படுறாங்க, தெரிப்பானுங்க. அப்புறம் பார்த்தா அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவன் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல. இவளை பார்த்து பயந்துட்டானுங்க எல்லாரும். அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அன்னைக்கு அந்த பொண்ணு அங்கேயே தங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில் கிளம்பிடுச்சு. பசங்களும் காலையில் எழுந்திருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தா இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு யாரோ கழுவி கூட போடாமல் எல்லாமே கன்றாவியாக கிடக்குது. டைரக்டர் பார்த்துட்டு யார்டா அப்படி பண்ணதுன்னு சத்தம் கூட போடுறான்.